ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான துவரங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பச்சை துவரக்காய், துவரம் பயிருன்னு சொல்லுவாங்க. இது சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஏப்ரல், மே, ஜூன் அந்த டைமில் மட்டும்தான் இந்த பருப்பு கிடைக்கும், இந்த பயிறு கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய். இதை நல்லா நம்ம பொன்னிறமாக நல்லா நம்ம வதக்கிக்கணும். நல்லாவே வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வெங்காயம் பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நான் வத்தல் சேர்க்கலை. குழம்பு பொடியில் வத்தல் இருக்கிறதுனால நாங்கள் வத்தல் சேர்க்கலை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா 2 முழு பூண்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா. நல்லா இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது நல்லா நம்ம வதக்கி கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அந்த முருங்கைக்காய் 2 தக்காளி தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா குழம்பு மசாலாத்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் இந்த குழம்பு மசாலாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது அரைச்ச விழுது, வெங்காயம் தேங்காய் போட்டு அரைச்ச விழுது, அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பாத்திரம்ல நல்லா கழுவுன அந்த துவரம் பயிறு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மசாலாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ அதில் போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்ச வெங்காய பேஸ்ட் அதுவும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிடணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்காய் அதையும் போட்டுக்கலாம். ஸோ கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். குழம்பு இதெல்லாம் செய்கிற அளவுக்கு நம்ம அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளி அதை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆன அப்புறம் நம்ம குழம்புல சேர்த்து மொத்தமாக நம்ம கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து நல்லா நமக்கு அந்த குழம்பு மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்த அப்புறம் நல்லா கொதித்து பாதியாக சுண்டின பிறகு பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா டேஸ்ட்டான ரொம்பவே சூப்பரான துவரி பயிறு இல்லைன்னா துவரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.